ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அல்ட்ராசோனிக் கிளீனரை வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அல்ட்ராசோனிக் கிளீனர் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும், இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம், இல்லை வேறு ஏதாச்சும் அன்வான்ட் பிளேசஸில் விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸை இன்டெப்த்தாக மதர் போர்ட் லைன் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு போர்டில் உள்ள செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் கிளீனர் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அல்ட்ராசோனிக் கிளீனர் என்ன தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு மதர் போர்டு ஃபுல்லாக இன்டெப்த்தாக ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்திருக்க மொபைல் ஃபோனு ஃபுல்லாக ஒரு மொபைல் ஃபோனில் ஃபுல்லாக தண்ணியில் நிறைய இருக்குது அப்படின்னா, அதாவது வாட்டர் லாக் நிறையா இருந்துச்சுன்னா ஒரு மொபைல் ஃபோனில் எப்படி இன்டெப்த்தாக க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே இந்த அல்ட்ராசோனிக் கிளீனிங் தான் பண்ணும். ஸோ எதுக்கு இது மேனுவலாகவே பண்ணலாமே அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ மேனுவலாக பண்ணோம்னாலும் நம்மளுக்கு அந்த இன்டெப்த்தான கிளீனிங் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. மேலாப்படி இருக்கிற ஒரு டஸ்டஸ் தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஐசி பக்கத்தில் உள்ளதோ இல்லை ஐசி ரிலேட்டடோ பக்கத்தில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் கிளீனர் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அல்ட்ராசோனிக் கிளீனர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு 10 to 5 போர்ட்ஸ் வந்து போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த அல்ட்ராசோனிக் கிளீனர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் எனக்கு ஒவ்வொரு போர்டாக க்ளீன் பண்ணுறதுக்கும் அட்டன் டைத்தில் 10 to 5 போர்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சேவிங்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைமு, ஆன் ஆஃப், ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் ஆப்ஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்று வந்து அரௌண்டு 15 மினிட்ஸ் ஓடும், இன்னொன்று வந்து அரௌண்டு 10 மினிட்ஸ் எனக்கு ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங் ரேஞ்சை பேஸ் பண்ணி எனக்கு 15 மினிட்ஸ் மதர் போர்டோட டீப் கிளீனிங் ப்ராசஸ் நடக்கணும், இல்லை அரௌண்ட் எனக்கு 10 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் எனக்கு டீப் கிளீனிங் ப்ராசஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு டைம் ரேஞ்ச் நம்ம செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஆன் ஆஃப் சுவிட்ச் கூடிய பட்டன், இது ரீசெட் டைம் வந்து ரீசெட் பண்ணக்கூடிய பட்டன்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு போர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த போர்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அல்ட்ராசோனிக் கிளீனரில் போட போகிறோம். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறையா துரு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த ஃபோனு. ஸோ இந்த ஃபோனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அல்ட்ராசோனிக் போர்டில் அல்ட்ராசோனிக் டூலில் வந்து போட போகிறோம். ஸோ இந்த போர்டில் நம்ம இதை இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஸ்பிளே கனெக்டர்ஸ், இந்த கேமரா கனெக்டர்ஸு, ஸ்பீக்கரு, வைப்ரோ மோட்டார் இதெல்லாமே என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்பிளேயோட நான் சேர்ந்து போட்டேன்னா இதில் வந்து ஐபிஏ சொல்யூஷன் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்னா க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஐபிஏ சொல்யூஷன் வந்து ஜஸ்ட் ஒரு லிக்யூட் டைப் அப்படின்றனால இந்த டிஸ்பிளேக்குள்ளெல்லாம் எனக்கு வந்து என்ன ஆகும்னா வாட்டர் வந்து நிறையா போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த டிஸ்பிளே எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். டிஸ்பிளே, ஸ்பீக்கர்ஸு, கேமரா ஸ்ட்ரிப் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் போர்டை மட்டும் தான் இதில் போட வேண்டியதாக இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் போர்டை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமா இருக்காது, ஏன்னா அது எல்லாமே ரிமூவபிள் கனெக்டர் தான். நம்மளுக்கு பிபி கனெக்டர்ன்றனால ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் மதர் போர்டை மட்டும் ஈஸியாக போட்டுடலாம். பட் இந்த மாதிரி கீபேட் ஃபோன்ஸ்லாம் நம்ம அல்ட்ராசோனிக் கிளீனர் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் போட வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட போர்டில் வந்து நான் மேக்ஸிமம் டிஸ்பிளேக்குரிய செக்ஷன்ஸ் அண்டு கேமரா செக்ஷன்ஸ், ஸ்பீக்கர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல உள்ள டஸ்ட்டு, இங்கே உள்ள டஸ்ட்டை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு அல்ட்ராசோனிக் கிளீனரில் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐபிஏ அப்படின்ற ஒரு சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஐபிஏ அப்படின்றது என்னென்னா ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சொல்யூஷனை வச்சு என்ன ப்ராசஸ் பண்ணலாம்னா ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மேனுவலாக இப்போ க்ளீன் பண்ண போகிறது கிடையாது, அதனால் டீப் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறதுனால ஸோ அல்ட்ராசோனிக் கிளீனரில் லைட்டாக எனக்கு இந்த போர்டு முங்குற அளவுக்கு தான் என்ன பண்ணணும்னா அந்த ஐபிஏ வந்து நான் இதில் ஊற்றணும். ஸோ இப்போ நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து என்னோடய மொபைல் ஃபோனோட மதர் போர்டை இதில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட குவான்டிட்டியே. இதுக்கு மேலே நீங்கள் அல்ட்ராசோனிக் கிளீனரில் ஐபிஏ வந்து ஊற்றக்கூடாது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடுங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைமிங் செட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆன் ஆகிட்டு 180 செகண்ட்ஸ் இப்போ இருக்குது. ஸோ டைமிங் வந்து நம்ம கூட்டிக்கலாம், ஓகேவா? ஸோ இது அரௌண்ட் 900 செகண்ட்ஸ் முடிய போகும். 900 செகண்ட்ஸ் மீன்ஸ் 15 மினிட்ஸ் வந்து நம்மளோட போர்டு வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 900 செகண்ட்ஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்.
இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டஸ்டஸ் வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலரில் வந்து அந்த ஐபிஎஸ் சொல்யூஷன் ஊற்றினேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு டஸ்டஸ் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. ஸோ அப்படியே அகெயின் என்ன பண்ணுறேன்னா பேக் சைடில் ஒரு வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா போட்டு அதே அல்ட்ராசோனிக் ப்ராசஸில் ரன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பேக் சைடில் போட்டும் அல்ட்ராசோனிக் ப்ராசஸில் நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஐபிஐ ஊற்றிக்கோங்க. ஐபி எல்லாமே ஹீட் ஆகி எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அகெயின் அதே சேம் 15 மினிட்ஸில் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு டஸ்ட்டு வந்து எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து பார்ப்போம் எவ்வளோ டஸ்டஸ் ரிமூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்டஸ் இருந்தது ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன்னும் டஸ்டஸ் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து மேனுவலாக ஒவ்வொரு போர்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 10 to 5 நம்பர்ஸ் ஆஃப் போர்ட்ஸை வந்து நம்ம இதில் போட்டு க்ளீன் பண்ணோன்னா ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக எனக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஒரு டீப் க்ளீனிங் ப்ராசஸ். நம்ம பொறுத்த வரைக்கும் மதர் போர்டை க்ளீன் பண்ணுறோன்னா ஐபிஐ சொல்யூஷனை மேலாப்படி மதர் போர்டில் உள்ள ஐசிஸ்லாம் போட்டு தான் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுவோம். பட் இதில் வந்து ஒரு 15 மினிட்ஸு நம்ம போட்டு மதர் போர்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுனால எனக்கு டீப் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கிறதுனால இன்டெப்த்தாக ஐசியில் ரிலேட்டடாக உள்ள ஷார்ட் கொண்டு கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை எடுத்து க்ளீன் பண்ணக்கப்புறம் நம்ம ப்ளோயரை வச்சு ஜஸ்ட் வார்ம் அப் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் அல்ட்ராசோனிக் கிளீனர் அப்படின்ற ஒரு மிஷினை எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.